இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரே மாதிரி எனக்கும் பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு, உங்கள் தங்கச்சிக்கு பிங்க் கலர் ட்ரெஸ்ஸா ஏன் வாங்கி கொடுக்கணும்? உங்கள் ஒய்ஃப் தானே வேணான்னு சொன்னாங்க. அது 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 அப்படி சொல்ல முடியாது சார். அப்போ எப்படி சொல்லலாம்? சொன்னாங்களா இல்லையா? இல்லை இதுக்கு நான் சொன்னேன். சொன்னாங்களா இல்லையா? இல்லை சொல்லலாம். ஆமாவா? சும்மா சொல்லுங்க, இதில் என்ன இருக்கு? சரி ஆமான்னு சொன்னா அவ்வளோதான் விஷயம். ஆக்சுவலாக என்ன மேட்ரு அப்படின்னா, இதுவும் ஒரு சைக்காலஜி மேட்டரா. ஆண்கள் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டால் அவங்களுக்குள்ள இன்செக்யூரிட்டி வரவே செய்யாது. ஆனால் பெண்கள் மட்டும் ஒரே மாதிரி ட்ரெஸ் யாராவது போட்டாங்கன்னா, என்ன நம்மளை மாதிரியே ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு இன்செக்யூரிட்டி வந்துடும். அந்த இன்செக்யூரிட்டி அது ஒரே உறவு முறைக்குள்ள இருக்குங்கப்போ ரெண்டும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸா அப்படிங்கிற இன்செக்யூரிட்டியில தான் நடந்திருக்குது. அதுக்கு நான் கை தூக்குறேன். நடந்திருக்கா? இதை வாங்குறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிருக்கு எனக்கு. எங்க அம்மாவி என்னை விட்டுட்டு எங்க அண்ணன் தனியா இங்க வந்துட்டாரு, வேலூர் வந்துட்டாரு. ஏன் சார் பேசுறது இல்ல? உங்க மனைவி கூட பேசுறாங்க, நீங்க பேசுறது இல்லைங்க? எங்க அண்ணன் இத்தனையும் பார்த்தது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மேரேஜ் பண்ணதுதான் எங்க அண்ணனுக்கு பிடிக்கல. என்ன பிரச்சனை? நீங்க ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணீங்களா? என்ன பிரச்சனை? ஆமா. ஓகே. எங்க அண்ணன் பேசவே மாட்டேங்கிறார். ஆனா இன்ன வரைக்கும் எங்க அண்ணனுக்கு குழந்தை இல்ல. ஆனா என்னை இதான் எங்க பிள்ளையா நினைச்சு டெய்லியும் பேசுவாராமா அன்னிக்கிட்ட. ஆனா எங்கிட்ட பேச மாட்டாரு. ஏன் சார் அவ்வளோ பாசம் வச்சுட்டு தங்கச்சி கூட பேசல? என்ன தயக்கம்? இல்லை பக்கத்துல எல்லாம் வந்து உங்கள் தங்கச்சி வந்து வேறு மாதிரியே போயிட்டாங்க, இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்றதுனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க. உங்களுக்கு வந்து வேற யாரோ ஜாதி மாதிரி திருமணம் பண்ணதுனால வந்து அவங்க வந்து சுற்றி இருக்கவங்கள வேற மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ ஒரு அண்ணனை நீங்கள் தானே நிற்கணும். என் தங்கச்சி மேலே பேசுக்கு நீ யாரா? நீங்கள் தானே நிற்கணும். நீங்களும் சேர்ந்து கூட சேர்ந்து பேசுனா என்ன அர்த்தம்? எங்க அண்ணன் ஊரை விட்டு வந்துட்டு எங்க கூட கோச்சிக்கிட்டு எங்க அண்ணன் ஊரை விட்டு வந்து இங்க மேரேஜ் பண்ணி, ஆனா குழந்தைங்க கிடையாது. ஆக்சுவலாக என்னன்னாக்கா எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து பாசம் அதிகமாக, ஏன்னா பசங்க இருக்காங்க அவங்களுக்கு, அதனால் பாசம் அதிகமாக வைப்பாங்க. இவங்கள தான் வந்து வாரிசாக நினைக்கிறாங்க அவங்க. எனக்கு என்னென்னா கொஞ்சம் மன வருத்தம், இவங்க வந்து இப்படி போயிட்டாங்களே, நம்ம பேச்சை கேட்கல, நம்ம கஷ்டப்படுறது எதுக்கு, அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. இது வந்து அப்பட்டமான ஜாதி வெறி. இது அப்பட்டமான ஜாதி வெறி. இப்போ நீங்கள் சொல்லும்போது சொல்கிறீங்க உங்களுக்கு பசங்க இல்லைன்னு. நான் உங்கள் பக்கம் நிற்கிறேன், உங்களுக்காக நிற்கிறேன், உங்களுக்காக வருத்தப்படுறேன். ஆனால் என் குடும்பத்தில் வாரிசு இல்லை, அந்த வாரிசை நான் எங்கள் தங்கச்சியோட குழந்தை தான் பார்க்குறேன், அவள் வேறு ஜாதியில் மாறிட்டா அதனால் அப்படின்னு நினைக்கிது அப்பட்டமான ஜாதி வெறி. எல்லாத்தையும் விட பாசம் பெருசு சார். எது சார் இவ்வளோ தூரம் உங்களுக்கு மறைக்குது? எது உங்களை இவ்வளோ தூரம் கண்ணை மறைக்குது? ஒரு ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டா உங்கள் வாரிசுல ஆகிடுமா? உங்கள் தங்கச்சில ஆகிடுமா? தங்கச்சி பிள்ளைலாம் ஆகிடுமா? நீ தாய் மாமா இல்லைன்னு ஆகிடுமா? எது சார் இவ்வளோ மறைக்குது? ஜாதியா சார் இவ்வளோ மறைக்குது உங்களுக்கு? ஒன்று உங்கள் தங்கச்சிக்காக ஜாதியை விட முடியும், இல்லை ஜாதிக்காக உங்கள் தங்கச்சியை விட முடியும். என்ன பண்ண போகிறீங்க? எங்கள் தங்கச்சிக்கு தான் போகணும், அவ்வளோதான் விஷயம். அதுக்கு வாங்க சார். ரொம்ப அண்ணனை மிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? அண்ணனை மிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அண்ணனோட ஷர்ட்டு நான் போட்டிருக்கேன். எப்படின்னா எனக்கு குழந்த பிறந்திருக்கு, ஃபீடிங் டைமில் அண்ணா இப்போ அம்மா வீட்டுக்குள்ளே இருக்காங்க. நான் ஊருக்கு பேக் பண்ணிவிட்டு கிளம்புறேன், அண்ணன் ஆங்கரில் மாட்டியிருக்காங்க. அண்ணனோட ஷர்ட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். வீட்டில் யாரும் இல்லாத போது அண்ணன் ஷர்ட்டை போட்டு பார்ப்பேன். எப்போல்லாம் மிஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம். ஆமாம், அப்போல்லாம் கண்ணாடி முன்னாடி நின்று நினச்சிட்டு அண்ணனை நினச்சிட்டு ஃபீல் பண்ணுவேன். சட்டை இன்னும் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேன், கையில் வச்சுருக்கேன். இந்த ஷர்ட் அவனுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. கையில் வச்சுருக்கீங்களா? ஆமாம். இது அவங்க எப்போ யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்ட்டு. ஆக்சுவலாக ரொம்ப சின்ன ஷர்ட்டாக இருக்குது. அவர் ரொம்ப இது ஒரு 10 வருஷம் கூட இருக்கலாம். 10 வருஷம்? ஆமாம், என்னோட ஃபர்ஸ்ட் பேபி பிறந்தப்போ எடுத்துகிட்டு வந்தது. அப்போ ரொம்ப ஒல்லியாக இருந்தேன், அப்போ போட்ட சட்டை இது. இப்போ கொஞ்சம் பெருசாகிட்டேன். பிடிங்க. ரொம்ப சின்ன சட்டைங்க. 10 தான் இப்போ போட்டால் 10 10. ஆக்சுவலாக அவங்க அவ்வளோ தூரம் வந்து அவ்வளோ பாசமாக இருந்திருக்காங்க. ஒரு மேரேஜில் சின்ன விஷயம் இல்லை, மேரேஜ் சின்ன விஷயம் நம்ம நினைக்கிறோம். சின்ன வயசில் நாங்கள் வளர்ந்த விதம் அப்படி இல்லை. ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சந்தோஷமாக வளர்ந்தோம். சின்ன வயசில் வளர்ந்த விதம் எல்லாம் ஓகே தான். அதுக்கப்புறம் பெரியவங்க ஆகிட்டோம்ல. இல்லை, சின்ன வயசு அதே சொன்ன அர்த்தம். பெரியவங்கள ஆகிட்டோம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. பெரியவங்கள ஆனாலும் அந்த வயசில் இப்போ நான் நினைக்கிறேன், என் தங்கச்சிக்கு இப்படிலாம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும், இப்படிலாம் பண்ணணும், என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வரணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வரணும், அப்படிலாம் பண்ண நினச்சேன். அதை என்கிட்ட சும்மா ஒரு நியூஸ் மாதிரி சொல்லிட்டாங்க, இதுமாரி தங்கச்சி கல்யாணம் இருக்குது, நீ வாப்பா அடுத்த வாரம். அப்படி என்ன கல்யாணம் ஒன்றுமே புரியல. கல்யாணம் மூலம் என்னன்னே தெரியல எனக்கு. இல்லை, அது கூட கல்யாணம் முடிஞ்சு அது ஒரு மனசு கஷ்டமாயிடுச்சு. அது வரைக்கும் உங்களுக்கு வெறுப்பு இல்லை, ரைட்டு, ஃபைன். கல்யாணம் முடிவாயிடுச்சு, அண்ணன் முன்னாடி நின்ற வேண்டியதானே. இப்போ அந்த மொமெண்ட் உங்களால் திருப்பி எடுக்க முடியுமா? இந்த மொமெண்ட் உங்களால் திருப்பி எடுக்க முடியுமா? உங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்கள் தங்கச்சி எண்டாவது கல்யாணம் பண்ண போகிறாங்க, அதை மாற்றி அமைக்க முடியாது.
அண்ணனா வந்து நின்று இருந்தீங்கன்னா இன்னைக்கு உன் பாசத்தில் நான் சட்டையை வச்சிருக்கேன்னு முன்னாடி நிற்கும்போது உங்களால் பதில் சொல்ல முடியுதா? முழிக்கிறீங்கல்ல, என்னால் பதில் சொல்ல எதுவும் இல்லை இப்போ. அவ்வளோதான் விஷயம். அதான் விஷயம். நீங்கள் அன்னைக்கு கல்யாணத்துக்கு போய் நின்றுருக்கலாம்ல, இந்த மொமெண்ட் உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இப்போ புரியுதா நீங்கள் ஏன் என்ன மிஸ் பண்ணீங்கன்னு? இந்த ஸ்டேஜில் நான் சொல்லிக்கிறேன், என்னோட திருமண வாழ்க்கையே ரொம்ப பாதிக்குது. என் ஃபேமிலியில் வந்து ஹஸ்பண்ட்க்கும் இல்லை மாமியார் மாமனார் அவங்க ஃபேமிலியில் எனக்கும் சண்டை வந்துச்சுன்னா இப்போ வரைக்குமே அம்மா அப்பா மட்டும்தான் என் கூட இருக்காங்க. ஒவ்வொரு முறையுமே இப்போ மற்றவங்களுக்கு பார்த்தா எங்களோட ஸ்லாங்கில் எப்படி சொல்லணும்னா ஒரு இலக்கரமாக ஆயிடுச்சு. உனக்கு அண்ணா இல்லை, தம்பி இல்லை, உனக்குன்னு அண்ணன் வந்து சட்டை பிடிக்க தேவையில்ல, சண்டைக்கு போக தேவையில்லை, என் தங்கச்சிக்கு நான் இருக்கேன் அப்படின்னு வந்து நின்னா எனக்கு ஒரு ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து அண்ணன் வேணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அம்மா அப்பா காலத்துக்கு பின்னால் தங்கச்சிக்கு ஒரு அண்ணன் இருக்குது அப்படின்னாலே அந்த வீட்டில் ஒரு ஹோல்டு இருந்துகிட்டே இருக்கும். அவளை சீக்கிரம் யாரும் பேசிட மாட்டாங்க, என்னதான் இருந்தால் அண்ணன் வந்து நிற்பா அப்படின்னு. அந்த ஹோல்டை நீங்கள் கொடுக்காதது அவங்களுக்கு ஒரு நெருடலாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு வந்து நிற்காது, அவன் அண்ணன் வரமாட்டான் போலங்கிற ஒரு இலக்காரமான ஸ்டாண்டை கொடுக்குது பாருங்க. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஒரு இடத்துல எனக்கு அண்ணன் வருவான்னு ஒன்று இருந்துச்சுன்னா யாராவது ஒருத்தங்க ஏதாவது பேசுகிறதுக்கு அந்த வீட்டில் யோசிப்பாங்க, நாத்தனாரோ மாமியாரோ இல்லை ஹஸ்பண்டோ யாரோ ஒரு ஆள். அது இல்லாதது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பெயினாக இருந்திருக்கு பாருங்க. ஆக்சுவலாக நீங்கள் அந்த சட்டையை போடுங்களேன். ஆக்சுவலாக மனிதர்கள் வந்து ஒரு அற்பமான ஒரு விஷயத்துக்காக, ஒரு வரட்டு கௌரவத்துக்காக பெரிய பெரிய விஷயம் இழந்துடுறாங்க. நீங்கள் ஒரு அற்ப விஷயம், உங்களோட சின்ன கனவுன்னு ஒன்று வச்ச ஒரு விஷயத்துக்காக உங்கள் தங்கச்சியோடைய திருமணத்தை பார்க்காம விட்டீங்க. இன்றைக்கி யோசிச்சு பார்த்தா நீங்கள் எவ்வளோ தூரம் சாரி சொன்னாலும் திரும்ப அதுக்கு போகவே முடியாது. இந்த சட்டை போடும்போது தான் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ரொம்ப லோவாக இருக்கும்போதெல்லாம் இந்த சட்டையை நான் போடுவேன். எனக்கு வந்து ஃபேமிலியில் பிரச்சனையோ இல்லை எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நான் எல்லா டைமும் அப்பா அம்மாவே கூப்பிட முடியாது. எல்லாத்துக்கும் வாங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இதை சால்வ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ நான் இதை போடும்போது எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், என்னால் இந்த ஃபேஸ் பண்ண முடியும். அந்த டைம்லலாம் நான் இந்த ஷர்ட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வரட்டு கௌரவத்துக்காக 10 வருஷங்கிறது ஒரு பெரிய ஹியூஜ் டைம். எவ்வளோ விஷயத்தை விட்டுட்டீங்க பாருங்க. இனியும் தாமதம் வச்சுக்காதீங்க. தயவு செய்து உங்கள் தங்கச்சியோட இருங்க. வரட்டு கௌரவத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க. சரி.